பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார், உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 7. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil and he will run away from you. இன்றைக்கு நிறைய பேர் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு சின்ன காரியத்துக்கு கூட பயந்து போய் ஓரமாக போய் ஒதுங்கி உட்காந்துருப்பாங்க. நல்ல ஜெபம் பண்ணுகிற ஒரு பிள்ளையாக இருப்பாங்க. ஆனால் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா அப்படியே அவங்க ஆப்போசிட்டாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயந்து பயந்து போய் ஓரமாக போய் உட்காந்துருப்பாங்க. சின்ன பிரச்சனைகளை கொண்டு பயப்படுவாங்க. சின்ன காரியங்களை கூட அவங்க அதில் ஒரு வெற்றியை பெறணும்னு சொல்லி அவங்க நினைக்காம ஐயோ இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், ஏசப்பாவுக்காக வாழணும், உண்மையாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் ஏசப்பாவுக்காக செய்யணும்னு சொல்லி ஆசைகள் இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக பயந்து 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 அவங்க ஒதுங்கியே இருப்பாங்க. இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த மாதிரி உங்களை பயமுறுத்துகிற பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு வருகிற இந்த காரியங்கள்ல இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு வருகிறது பிசாசு, உங்களை பயமுறுத்துகிறது பிசாசு, உங்களால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கொண்டு வருகிறது பிசாசு. உங்களால் கர்த்தருக்கு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிறது பிசாசு. பாவத்தின் எண்ணங்களை கொண்டு வருகிறது பிசாசு. அசுத்தமான காரியங்களை கொண்டு வருகின்றது பிசாசு. இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் எதிர்த்து நின்றீங்க அப்படின்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் நிறைய சமயம் நீங்கள் என்ன செய்யறீங்க? பயந்து பயந்து போய் பிசாசுக்கு சேர் போட்டு கொடுத்து, வாங்க பிசாசே வந்து உட்காந்துக்கோங்க, என் வாழ்க்கையில் உட்காந்துக்கோங்க, இந்த பாவத்தோட நானும் வாழ்ந்துக்கிறேன், இந்த பயத்தோட வாழ்ந்துக்கிறேன், நான் இப்படி சோர்ந்து சோர்ந்து போயே உட்காந்துடுறேன், நான் ஆண்டவருக்காக எதுவுமே செய்யறதுக்கு நான் நினைப்பேன் ஆனால் செய்ய மாட்டேன், நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் ஒழுங்காக வேத வசனத்தை வாசிக்க மாட்டேன், தியானிக்க மாட்டேன், அதன்படி நான் வாழ மாட்டேன்னு சொல்லி பிசாசு கூட டீலிங் பேசிட்டு இருப்பீங்க. சேர் போட்டு உட்காந்து பிசாசு உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்க, நீங்க அவரோட பேசி பேசி ஒரு டீலிங்லேயே தான் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்களே தவிர்த்து அவனை எதிர்த்து நிற்க நீங்க பழகணும். இயேசுவின் நாமத்தினால் அப்பாலே போ பிசாசு, நான் இந்த தப்பான ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன், நான் இந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் இப்படி யோசிக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி சின்ன காரியத்துக்குலாம் நான் பயப்பட மாட்டேன், என் கூட இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தைரியமாக பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதனால இனி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிசாசு அநேக காரியங்களை ஆண்டவரே பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவரே ஏசப்பா பயங்களையும் ஆண்டவரே அநேக இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் ஆண்டவரே ஏசப்பா கொண்டு வந்து பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து போடுகிறான். ஆண்டவரே எல்லா காரியங்கள்ல இருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. அவியானவரே ஏசப்பா எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க முறியடித்து போடுங்கப்பா. பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. பயத்திலிருந்து விடுதலை, சோர்வுலேருந்து விடுதலை, ஆண்டவரே எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கொடுக்கின்ற பலத்தினால பிசாசை எதிர்த்து நெல்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு இயேசு என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிசாசால உங்ககிட்ட வரவே முடியாது. ஏசப்பாவுடைய இரத்தத்தினால கழுவப்படுங்க. ஏசப்பாவுடைய இரத்தத்தினால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். அவர் உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.